$34 3800 கிலோ கேலரி என்று இன்வாய்ஸ் செய்கிறார்கள். ஆனால் அதானி நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கு அந்த 3800 கிலோ கேலரி நிலக்கரியை 6000 கிலோ கேலரி என்று மோசடியாக பொய் சொல்லி கொடுத்து வெறும் $34 அவர் வாங்கி அதை $92 என்று இங்கு கொடுத்து பணம் வாங்கியிருக்கார். இது ஒரு ஷிப்மெண்ட் இல்லை. நேரடியாக மக்கள் அந்த கரண்ட் பில்லை கொண்டு வந்து நம்ம தலைமையில் என்ன வச்சிருக்காங்க, அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து மக்கள் நீங்கள் கரண்ட் பில் எவ்வளோ அதிகமாக வருதுங்கிறத பற்றி பேசுகிறாங்களா இல்லையான்னு. நுகர்வோர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த அதானியுடைய ஊழல் அப்படின்றது முக்கிய காரணமாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. அதானி இது போல நாடு பூரா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நாடு பூரா செய்கிற ஊழலை அங்கு மோடி காப்பாற்றுகிறார். சிபிஐயோ இடியோ மோடி பக்கம் போகக்கூட போகாது. இங்கே ஸ்டாலின் காப்பாற்றுகிறார். ஸோ மோடியோ ஸ்டாலினோ உங்களையும் என்னையும் ஆட்சி பண்ண அதானி தான் நம்மளை ஆட்சி. நடுவில் எதுக்கு இவங்க மிடில் மேன் மாதிரி? அதுக்கு பேசாமல் அதானி கிட்டேயே நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போது மின்சார வாரியம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா அதற்கு காரணம் இது போன்ற ஊழல்கள், மிகப்பெரிய ஊழல். அதானி மட்டுமே காரணமாகிட்டா அதானி மட்டுமே காரணம் கிடையாது, இன்னும் பல ஊழல்கள் இருக்கு. அப்போ முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாததனால்தான் பப்ளிக் செக்ரட்டரியாலேயோ இல்லை எனர்ஜி செக்ரட்டரியாலேயோ இதில் ஒப்புதல் கொடுக்க முடியல. இதுதான் நிலைமை. அப்போ முதலமைச்சர் எதற்காக அதானியை காப்பாற்ற? 2012 முதல் 16 வரை நடந்த ஒரு ஊழலுக்கு 2018 புகார் கொடுக்கப்பட்டு 2024 வரை விசாரணையே தொடங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இவங்களோட ஐடியா என்ன? எப்படியாவது டிலே பண்ணி இதை ஒன்றும் இல்லாமல் செய்து மட்டும்தான். மின்சாரத்துறையில் மட்டுமே 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கடனில் இருக்கிறாங்க அப்படின்னு மொத்தமாகவே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த கடன் சுமை அப்படின்றது இந்த மாதிரியான ஊழல்களை தான் அதிகமாக பெருகி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஊழலில் மின்சார வாரியத்துடைய ஒட்டுமொத்த கடனுக்கு காரணம் ஊழல் மட்டும்தான். மின்சார வாரியம்லாம் இவங்க இப்படி ஊழல் செஞ்சு அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அரசாங்கத்தால் நடத்த முடியல, அதை தனியார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் திமுக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அதிர்வலையை ஏற்படுத்திய அதானி தொடர்பான ஒரு ஊழல் விவகாரத்தையும் வெளியில் வந்து பேசியிருக்கிறீங்க. இதில் வந்து குறிப்பாக சட்டப்பேரவைக்குள்ள எங்களுக்கு வந்து அனுமதி தரணும், போராடுறதுக்கு பதாகை ஏந்தி நாங்கள் போராடணும். அதானி நிலக்கரி இறக்குமதியில் அதானிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக 6000 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றங்கள்லாம் போயிருக்கு. இதில் வந்து உண்மையாகவே நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் டிவிஎஸ்சியும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் வந்து அரசாங்கம் அதற்கான அனுமதியை கொடுக்கல. இதில் அரசாங்கத்திற்கு அனுமதி கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு? நேர்மையான ஒரு அரசாங்கமாக இருந்தால் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. ஆனால் எல்லா ஊழல்களில் அது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்லையும் நான் சமரசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதோடையும் நான் டீல் போட்டு அதுலேருந்தும் நான் ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குதான்னு பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அரசாங்கமாகத்தான் இன்று திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த அதானி ஊழல் 2012 முதல் 16 வரை மிகப்பெரிய அளவில் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது. 2.44 கோடி மெட்ரிக் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுகிறது. பாதிக்கு பாதி 1.19 crore மெட்ரிக் டன்ஸ் மட்டுமே அதானிக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ஒட்டுமொத்த டெண்டரும் ஊழலில் மூழ்கிய டெண்டர்கள். ஆரம்ப புள்ளி முதல் அது யார் பங்கெடுக்கலாம் அப்படிங்கிறதுல டேர்ன் ஓவரை வந்து அதிகப்படுத்தி ஒரு சிலர் மட்டுமே பங்கெடுக்கக்கூடிய வண்ணம் மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 2 வகையிலையும், ஒன்று சந்தை மதிப்புலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் சந்தை மதிப்பை விட அதிகமாக கொடுக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் தரம். இப்போது சமீபத்தில் 1 மாதம் முன்பு ஃபினான்ஷியல் டைம்ஸ்லேயே அது தெளிவாக வந்திருக்கிறது. அங்கேருந்து ஷிப்பில் ஏறுவக்கூடிய நிலக்கரி 3800 கிலோ கலரி தான், $28 தான் அதோடைய மதிப்பு. அதே நிலக்கரியை ஷிப்பு நேரம் இங்கே வந்துடுது.
ஆனால் இன்வாய்ஸ் மட்டும் அந்த பிடி ஜான்லின் கம்பெனி கிட்டேருந்து சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் $28 3800 கிலோ கேலரின்னு இன்வாய்ஸ் ஆகுது. பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அதானி குளோபல் பிடிஇ லிமிடெடுக்கு $34 3800 கிலோ கேலரி என்று இன்வாய்ஸ் செய்கிறார்கள். ஆனால் அதானி நம்மளுடைய மின்சார வாரியத்திற்கு அந்த 3800 கிலோ கேலரி நிலக்கரியை 6000 கிலோ கேலரி என்று மோசடியாக பொய் சொல்லி கொடுத்து வெறும் $34 அவர் அங்கே பிரிட்டிஷ் வர்ஜின் ஐலாண்டில் வாங்கி அதை $92 என்று இங்கு கொடுத்துருக்கிறார், கொடுத்து பணம் வாங்கியிருக்கிறார். இது ஒரு ஷிப்மெண்ட் இல்லை, இந்த மாதிரி இன்னொரு 22 ஷிப்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. அந்த 22 ஷிப்மெண்ட்லையும் $28 தான் ஆரம்ப ப்ரைஸு. ஆனால் அதான் இங்கே $86 சராசரியாக வாங்கியிருக்கிறார் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு. இப்போ இந்த மாதிரி 1.19 crore மெட்ரிக் டன் அதானி மட்டுமே சப்ளை பண்ணியிருக்கிறார். ஒரு மெட்ரிக் டன்னுக்கு மட்டுமே நீங்கள் பார்க்கலாம் $50. கிட்டத்தட்ட அன்றைய தேதியில் வெறும் ஒரு 3000 ரூபாய்ன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இது மட்டுமே எவ்வளோ ஆச்சு? 1.19 crore மெட்ரிக் டன்னா யோசிச்சு. நான் சொல்லக்கூடிய 3000 கோடி அதானியுடைய ஊழல் என்பது அதுவே ரொம்ப குறைந்தபட்சமாகிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா நாங்கள் 2018 எஸ்டிமேட் பண்ணதை விட இன்றைக்கி வரக்கூடிய ஆதாரங்கள் இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் 4500 கிலோ கேலரி தரமாவது வந்து இறங்கியிருக்குன்னு பார்த்தோம், அது கூட வந்து இறங்கலை. இப்போ வரைக்கும் அந்த நிலை தான் தொடருது அப்படின்றீங்களா? அந்த 2012 முதல் 16 வரை இருக்கக்கூடிய டெண்டர்களுக்கான ஆதாரம் தான் இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் எங்களுடைய நாங்கள் என்ன டெண்டரில் புகார் கொடுத்துருந்தோமோ ஆதாரங்களை வெளியிட்டிருந்தோமோ, நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டடோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணியிருந்தோம். அவங்க $70 கொடுக்குறாங்க, அதே நிலக்கரி அவங்க $92 வாங்குறாங்க அதானிக்கிட்டேருந்து. அதே மாதிரி கஸ்டம்ஸில் செக் பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டம்ஸ் 4000 கிலோ கேலரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் மின்சார வாரியம் 6000 கிலோ கேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் வைத்து தான் நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸில் அங்கே சப்ளையர் எண்ட்லேருந்தே அவங்க அதே டெண்டருக்கு, நாங்கள் சொன்ன அதே டெண்டருக்கு அவங்க எவிடன்ஸ் எடுத்துருக்குறாங்க. கடந்த ஆட்சியில் இதை விசாரிக்க மாட்டாங்க தெரியும், ஏன்னா அதிமுக ஆட்சியில் தான் இந்த ஊழல் நடந்தது. அப்போ அவர்கள் வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக முற்படுவாங்க. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து பல முறை நான் வந்து போய் சந்தித்து கதவுகளை தட்டி, இன்ஃபேக்ட் நான் 2018 இந்த ஊழல் நடக்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் அவரை நேரில் போய் சந்தித்து அவர் சொன்னார், ஆமாம் இந்த ஆட்சியெல்லாம் பண்ண மாட்டாங்க, அடுத்த முறை நான் ஆட்சிக்கு வந்தோன்னே நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை வந்து விடமாட்டோம், நாங்கள் எடுப்போம். அது மட்டும் இல்லை, அவரே போய் கவர்னர்கிட்ட போயிட்டு இந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு தான் 2023 ஜனவரியில் அந்த ஹின்பர்க்லாம் வந்ததுக்கு பிறகு தான் லஞ்ச ஒழிப்புத்துறை முடித்து கொண்டு ஆமாம் இதில் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது என்று அவங்க அரசாங்கத்தில் கேட்குறாங்க, இதன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1.5 வருட காலமாக சீனியர் ஐஎஸ்பியும் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் அளவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்போ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறாங்க. ஆல் ஃபிங்கர்ஸ் பாயிண்ட் டு த டாப். மேலே பப்ளிக் டிபார்ட்மெண்ட் யாருக்கு வருது? நேரடியாக முதலமைச்சர் கண்ட்ரோலில் வருது. அப்போ முதலமைச்சருடைய ஒப்புதல் இல்லாததுனால்தான் பப்ளிக் செக்ரட்டரியாலேயோ இல்லை எனர்ஜி செக்ரட்டரியாலேயோ இதில் ஒப்புதல் கொடுக்க முடியல. இதுதான் நிலைமை. அப்போ முதலமைச்சர் எதற்காக அதானியை காப்பாற்றுகிறார்? அதானியோட என்ன டீல்? இதுதான் நாங்கள் இப்போ நேரடியாக கேட்குறேன். 1.5 வருட காலம் நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளிவந்து 40 நாள் கிட்ட ஆயிருக்கும் நினைக்கிறேன், 30-40 நாள் ஆயிருக்கும். அதிமுக ஊழல் தானே, மோடியுடைய நண்பர் அதானியுடைய ஊழல் தானே. திமுக ஏங்க வாயை திறக்கல அதை பற்றி? ஒரு ட்வீட் டிஎம்கே டிவி, ஒரு ட்வீட், ஒரு வார்த்தை முரசொலியில் அதை பற்றி பெரிதாக ஸ்டாலின் அவர்களோட ட்வீட்டு, தங்கம் தென்னரசு அதை பற்றி பேசுனது. தங்கம் தென்னரசுலாம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான்றாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கால் பண்ணும்போது அவர் எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏன் சொல்லுங்கள்? அப்போது அந்த அளவிற்கு அதானியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவிற்கு எங்கேருந்து வருகிறது? We don't know the reason. இதுக்கு வந்து காரணம் வந்து ஏதோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ், ஏதோ ஒரு ரகசிய டீலிங் அதானியோட இவர்கள் செய்கிறார்கள் என்பது தான் என்னுடைய ஐயம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லா ஊழலையும் நீங்கள் அந்த ஊழலையும் காப்பாற்றுறீங்க. கேபி பார்க்கு தட்னா கீழே விழுந்தது. ஐஐடி கியூப் அறிக்கை கொடுத்து 90% பிளாஸ்டரிங் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்டே கொடுத்தாச்சு. நீங்கள் இவங்க போய் இதுக்கு எல்லாத்துக்கும் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது பண்ணல. சரி, நாங்கள் போய் அதை லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுத்து ஃபாலோ பண்ணால் கூட இன்று வரை எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் பிஎஸ்டியோட சமரசம் பண்ணுவீங்க, நீங்கள் அதானியோட சமரசம் பண்ணுவீங்க, நீங்கள் அதிமுகவோட சமரசம் பண்ணுவீங்க. வைத்தியலிங்கம் அவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தபோது நேரடியாக 28 கோடி ரூபாய் லஞ்ச பணம் வாங்கியிருக்கிறார் அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பிளான் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு. எப்படி லஞ்சம் பணம் அவர் நேரடியாக அவருடைய மகனுடைய நிறுவனத்திற்கு வந்திருக்கிறது, அதை வைத்து எப்படி பணம் பிளாட் வாங்கியிருக்கிறாருன்னு உட்பட எல்லாம் இது பண்ணியிருக்கிறோம்.
ஆனால் திமுக தலைமையில் அவர் ஏதோ ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாரு, அதனால் வந்து இப்போதைக்கு அவரை வந்து டச் பண்ணாதீங்கன்னு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடாமல் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வெறும் இட் இஸ் எய்தர் பொலிட்டிக்கல் ஆர் இந்த மாதிரி வந்து அவர்கள் அங்கே போய் சமரசம் பண்ணிட்டு இந்த மாதிரி இவங்களோட என்ன, அதாவது வேலுமணிக்கெல்லாம் இன்னும் சார்ஜ் ஷீட் போட்டுட்டு இருக்காங்க. நான் போய் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடுத்து எங்களோட புகார் அவமதிப்பு வழக்கு தொடுத்து அவமதிப்பு வழக்கில் வந்து 2 வாரத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூட இன்னி வரைக்கும் பண்ணல. அதாவது ஒரு அளவு இப்போது இவர்கள் ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், ஒரு பக்கம் கல்குவாரி ஊழல், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் போன ஆட்சியில் நடந்த ஊழலில் கூட இப்படி சமரசம் பண்ணீங்கன்னா என்ன? இப்போ சமரசம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இதனால் நேரடியாக மக்கள் அந்த கரண்ட் பில்லை கொண்டு வந்து நம்ம தலைமையில் என்ன வச்சுருக்கிறாங்க, அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து மக்கள் நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இல்லை நேரில் பேசும்போது நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் கரண்ட் பில்லை பற்றி இப்போ கரண்ட் பில் எவ்வளோ அதிகமாக வருதுங்கிறத பற்றி பேசுகிறாங்களா இல்லையான்னு. சிறு தொழிலாளர்கள் அவங்களோட தான் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கரண்ட் பில். இந்த இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இந்த அதானியுடைய ஊழல் அப்படின்றது முக்கிய காரணமாக இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் 3000 கோடி ரூபாய் ரெக்கவரி அவங்கக்கிட்டேருந்து தானே பண்ணணும். இப்போது மின்சார வாரியம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா அதற்கு காரணம் இது போன்ற ஊழல்கள், மிகப்பெரிய ஊழல். அதானி மட்டுமே காரணமாக கேட்டால் அதானி மட்டுமே காரணம் கிடையாது. இன்னும் பல ஊழல்கள் இருக்குது. தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கிய ஊழல் இருக்குது. அது மட்டுமே 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு வரும். அதற்கும் ஆதாரம் கொடுத்துருக்குறோம். அதுவும் எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இன்னும் அரசாங்கம் அப்ரூவல், எல்லாமே அரசாங்கம் வந்து ஒப்புக்கொண்டு அப்ரூவல் கொடுக்காததுனால கடந்த ஆட்சி ஊழல்களை எல்லாம் இவங்க காப்பாற்றணும்னு உட்காந்துருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. இல்லை சார், இப்போ கடந்த ஆட்சியில் நீங்கள் சொல்கிறது மாதிரி கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் தான் அப்படின்றது இவங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கடந்த ஆட்சியில் இது தொடர்பாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்லாம் ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அதை தாண்டி அவர்களை காப்பாற்றுவதற்கான காரணம் என்ன? இன்னொரு பக்கம் அதானியனுடைய இந்த விவகாரத்தில் ஏன் டச் பண்ணாமல் இருக்காங்க? இப்போ வரைக்கும் வந்து அதானியுடைய அந்த நிலக்கரி இறக்குமதி இப்போ வரைக்கும் இருக்கா? உதாரணத்துக்கு கரண் அதானி கதை, அதானியுடைய மகன் கதை கரண் அதானி நீங்கள் ட்வீட்டில் கூட போய் பார்க்கலாம். அவர் மோடிக்கு கூட விஷ் பண்ணல 2022. ஸ்டாலினுக்கு தான் பர்த்டே விஷ் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஸோ இவங்க தான் சொல்லணும் என்ன தொடர்பு, என்ன டீல் இப்போ இவங்க வந்து அதானியோட போட்டிருக்கிறாங்க, ஏதாவது சமரசம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா. அப்படி இல்லைன்னா நீங்கள் சட்டம் என்ன சொல்லுது, 3 மாதத்தில் அப்ரூவல் கொடுக்கணும். சட்டத்தில் அதானே சொல்லுது. ஸோ பிப்ரவரி 2023 கொடுத்தா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் 2023 கொடுத்துருக்கணும். நாம் இப்போ இருக்கிறது ஜூன் 2024. 1 வருடம் 2 மாதம் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய டெட்லைன் முடிஞ்சு. அப்போது நீங்கள் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் பாருங்கள். 2012 முதல் 16 வரை நடந்த ஒரு ஊழலுக்கு 2018 புகார் கொடுக்கப்பட்டு 2024 வரை விசாரணையே தொடங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இவங்களோட ஐடியா என்ன? எப்படியாவது டிலே பண்ணி இதை ஒன்றும் இல்லாமல் செய்து விட வேண்டும் என்பது மட்டும்தான். அப்போது நீங்கள் மானியம் எவ்வளோ வேணால் அள்ளி நம்ம வந்து இன்றைக்கி மின்சார வாரியம்லாம் நான் சொல்கிறேனே நம்ம கையில் இருந்தால் அது ஒன்றுமே ஈஸியாக வந்து அதை வந்து நஷ்டமில்லாத ஒரு துறையாக மாற்ற முடியும். இவங்க இப்படி ஊழல் செஞ்சு அது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, அரசாங்கத்தால் நடத்த முடியல, அதை தனியார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் திமுக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதானி ஊழல் வந்தபோது அவர்கள் ஒரு அறிக்கை கூட கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட்லேருந்து என்ன, ஆனால் அதை வந்து திமுக மதிக்க கூட இல்லை. நீங்கள் சைலன்ஸாக பாருங்கள். இன்றைக்கி வந்து டிஆர்பி ராஜா, டிஎம்கே ஐடி விங்கு ஏதாவது ஒரு வார்த்தை ராகுல் காந்தி அதை பற்றி பெரிய அளவில் காங்கிரஸில் எடுத்து பேசும்போது பார்லிமெண்ட்லாம் பெரிய அளவில் ஃபோட்டோ எடுத்து இப்போ இந்த 1 மாதம் முன்பு எலெக்ஷன் போது அந்த ஃபினான்ஷியல் டைம்ஸில் வெளிவந்த போது அவர் பெரிய அளவில் அங்கே நேஷனல் லெவலில் பேசுகிறாங்க. ஆனால் அது எங்கே நடந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடந்திருக்கு. வெளிவந்த அது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபினான்ஷியல் டைம்ஸில் லண்டனில் ரிலீஸ் பண்ணுற ஒரு பேப்பரில் இந்த மாதிரி வந்திருக்கு. இதை பற்றி மூச்சே விடலை நீங்கள். அப்போ அது வெட்ட வெளிச்சமாக காட்டுதா இல்லையா திமுகவுடைய ரோல் இதில் இப்போ என்னவாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து நீங்கள் இன்னைக்கு மத்தியில் மோடி அதானியை காப்பாற்றிருக்கிறார். அதானி இது போல் நாடு பூரா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. நாடு பூரா செஞ்ச ஊழலை அங்கு மோடி காப்பாற்றுகிறார். சிபிஐயோ இடியோ மோடி பக்கம் போகாது. இங்கே ஸ்டாலின் காப்பாற்றுகிறார். ஸோ மோடியோ ஸ்டாலினோ உங்களையும் என்னையும் ஆட்சி பண்ணலை, அதானி தான் நம்மளை ஆட்சி பண்ணுறோம். நடுவில் எதுக்கு இவங்க மிடில்மேன் மாதிரி? அதுக்கு பேசாமல் அதானி கிட்டேயே நீங்கள் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்துட்டு போயிடலாம்ல. இவர்கள் எதுக்கு நடுவில்? இதுதான் இன்றைக்கி நமங்களுடைய நிலைமையாக இருக்குது.
இது அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஒரு டீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது இவங்க யார் வேணால் ஆட்சியில் இருக்கலாம். இவர்களுக்கு ஏன்னா இவங்க யாருக்குமே அந்த நேர்மை இல்லாதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. நான் எப்படி வேணால் சமரசம் ஆகிப்பேன். சரி, நீங்கள் எதில் சமரசம் ஆகுறீங்கிறது இருக்குங்க. நீங்கள் வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய கேபி பார்க் மாதிரி இடத்துல அந்த ஊழலில் சமரசம் ஆனீங்க. மின்சாரம் அடிப்படை தேவையில் உட்காந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடியில் நீங்கள் சமரசம் ஆகிறீங்க. கள்ளச்சாராயம் விஷயத்தில் சமரசம் ஆகிறீங்க. மக்கள் இறந்து போகக்கூடிய விஷயங்களில் சமரசம் ஆகிறீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமரசம் ஆனீங்கன்னா எப்படி நாடு தாங்கும்? இப்போ இந்த விவகாரத்தில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்கப்படுறது தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை பிரதானமாக தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. ஏன்னா மின்சாரத்துறையில் மட்டுமே 1.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கடனில் இருக்கிறாங்க அப்படின்னு. மொத்தமாகவே கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வரைக்கும் சொல்கிறாங்க. 7.5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த கடன் சுமை அப்படின்றது இந்த மாதிரியான ஊழல்களை தான் அதிகமாக பெருகி இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஊழலில் இன்னைக்கு மின்சார வாரியத்துடைய ஒட்டுமொத்த கடனுக்கு காரணம் ஊழல் மட்டும்தான். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2013-14 முதல் 2021-22 வரை மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய டிமாண்ட் அதிகமே ஆகலை. உங்களுக்கு 13,000-14,000 மெகாவாட் இருந்தது. கிட்டத்தட்ட அதே அளவில் தான், கொஞ்சம் கூடியிருக்கும், 15,000-16,000. மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய டிமாண்ட் வந்து அதிகமாகலை. கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சப்ளை கிரிட் கனெக்டிவிட்டி 2016 ஏற்பட்டு 4,000 ரூபாய் 5 ரூபாய் இருந்த அப்போது தேர்மல் அந்த ஒரு யூனிட்டுக்கான பவர் நேரடியாக 2,000 ரூபாய்க்கு ட்ராப் ஆச்சு. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் நாடு பூரா எங்கேருந்து வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாச்சு. சோலாருடைய விலை, சோலார் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட் விலை வந்து மிகப்பெரிய அளவில் 7 ரூபாய் 8 ரூபாயெலாம் இருந்தது. மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகி 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்து. ஸோ நீங்கள் ஒரு பக்கம் உங்களோட டிமாண்ட் இன்க்ரீஸால் சப்ளை மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு நிறுவனத்துக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கவே முடியாது. நீங்கள் நஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக, ஏன்னா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவினம் குறையுது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆர் நீங்கள் வந்து பெரிய அளவில் உங்களுடைய அதிகமாக வாங்க வேண்டிய தேவைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு நேரத்தில் 1.5 லட்சம் கோடி கடனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இந்த நிறுவனத்தை அப்படின்னு ஒரே காரணம் ஊழல் தான். 2,000 ரூபாய்க்கு கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டவுடன் ஊரே 2,000 ரூபாய்க்கு வாங்கும்போது நான் 4,000 ரூபாய் 5 ரூபாய்க்கு வாங்குவேன்னு சொல்லி லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டது நம்ம மின்சார வாரியம். அந்த ஊழலையும் இன்றைக்கி எஃப்ஐஆர் போடணும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க தான் எல்லாத்துக்குமே ஒரு ரேட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க டிஎம்கே. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாலிசியாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ இந்த நிலக்கரி ஊழலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 6,000 கோடி ரூபாய் அப்படின்றத பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறீங்கல்ல. இப்போ இதை தாண்டி இந்த நிலக்கரி ஊழலை மட்டுமே வந்து வேறு யாராச்சும் தொடர்பு இருக்கிறாங்களா, இல்லை அதானிக்கு மட்டும்தான் பெரும்பங்கு இருக்குன்றீங்களா? நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் டான்ஜெட்கோல் எடுத்திங்கன்னா அதானி தான் பிரதானம். ஏனென்றால் அவருக்கு தான் 50%. இதை தவிர எம்எஸ்டிசி, எம்எம்டிசி போன்ற மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களும் இந்த ஊழலில் இன்வால்வ்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ட்ரேடர் மாதிரி வருவாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு பைபேக் சப்ளையராக இருக்கக்கூடியது ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த என்டையர் ஸ்கேமே எப்படி வெளியே வருதுன்னா, ஒரு முறை போய் இந்த எம்பிஜி கமாடிட்டிஸ்னு ஒரு நிறுவனம் அவங்கள வந்து பாஸ்மதி ரைஸ் ஸ்கேமில் போயிட்டு ரைடு பண்ணும்போது அவங்க இடத்துல ஒரு 2 சர்டிஃபிகேட் கிடைக்குது. என்னப்பா 2 சர்டிஃபிகேட் கிடைக்குது, ஒன்று 4,000 கிலோ கேலரி இருக்குது, ஒன்று 6,000 கிலோ கேலரி இருக்குது, என்னப்பா இது அப்படின்னா ஒரே ஷிப்பாக இருக்கேன்னு கேட்டால் இது வந்து ஆமாங்க இதுதான் ஒரிஜினல் 4,000 தான் ஒரிஜினல் இந்தோனேஷியாவில் வந்து இது, ஆனால் நாங்கள் மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நாங்கள் 6,000 கிலோ கேலரின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த மாதிரி ஒரு தரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மோசடி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது வெளிச்சத்துக்கு வருது. இல்லை அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான நபர்கள் அதற்கு பிறகு இல்லையா சார் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட் கொல்யூஷன் தான். மின்சார வாரிய ஊழியர்களுடைய கூட்டு சதி இல்லாமல் இது நடக்கிறது சாத்தியமே கிடையாது. நாட் ஓன்லி லோவர் லெவல், ஹையர் லெவல். இப்போ அன்னைக்கு ஞானதேசிகன் ஐஏஎஸ் இருந்தாருன்னா அவருடைய பங்கு இல்லாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இதை வந்து ரொம்ப ஈஸி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது. ஆனால் அதற்கு மெக்கானிசம், நீங்கள் எப்படி ஃப்ராடு பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் வைக்கணும் இல்லையா? அந்த ஃப்ராட் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சாங்கன்னா, அந்த தேர்ட் பார்ட்டியை அந்த சப்ளையரை சூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தேர்ட் பார்ட்டியை அந்த சப்ளையரை சூஸ் பண்ணுவாங்க. அதானியே
இவர் தான் என்னுடைய சப்ளை தேர்ட் பார்ட்டி இண்டிபெண்ட் இவர்னு பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அதானி என்ன நிலக்கரியை கொடுக்குறாங்களோ அந்த நிலக்கரியை வச்சு இது 6000 கிலோகேலரி அப்படின்னு போட்டு கொடுக்குறது, அவ்வளோதான். அப்போது இன்றைக்கி வந்து இது ஒரு மிகப்பெரிய மோசடியாக நாடு பூராவும் நடந்திருக்கு. இப்போ இங்கே செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸும் அதில் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க சில டெண்டரில். மத்தியில் பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் இந்த என்டிபிசி போடக்கூடிய டெண்டர்ஸ்லாம் அதானி ஹாஸ் பிகம் மோனோபோலி மாதிரி. அங்கே வந்து மோடி வந்ததுலேருந்தே அதானி வந்து கிட்டத்தட்ட மோனோபோலியாக பல இடங்களில் மாறிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ மத்தியில் அங்கே வந்து மோடியுடைய நண்பர் அதானி அவர் ஸ்ட்ராங்காக காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. சிபிஐயோ இடியோ அந்த பக்கம் போகிறதுக்கு கூட பயந்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ராகுல் காந்தி பேசுகிறாரு, இவங்க பேசுகிறாங்க, எதிர்கட்சி பேசுகிறாங்க. எதிர்கட்சி வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி பண்ணுவோம் அதானியன்றாங்க, இப்படி பண்ணுவோம் அதானியாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஏங்க அவ்வளோலாம் கேட்குறீங்க? உங்கள் ஸ்டேட்டில் அது பாருங்கள், உங்கள் பிரதர் ஸ்டாலின் இருக்கிற ஸ்டேட்டில் ஆதாரங்கள் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ கிளியராக பிடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஷிப்பு கிளம்பினும் போது அந்த ஷிப்புடைய கன்சைன்மெண்ட் ரேட் ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே எவ்வளோனுங்கிறது தெளிவாக இருக்குது. $28 $92 இருக்குது. 3500 கிலோகேலரி தான் அதில் டான்ஜெட்கோன்னு போட்டு இருக்குது. பிஓ நம்பர் 88, இங்கே பிஓ நம்பர் 88ல் $92 எல்லாமே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எஃப்ஐஆர் வந்து நீங்கள் போட்டு தான் விசாரணையே துவங்கணும். இப்போ இந்த எஃப்ஐஆர் போடாமல் இவங்க என்கொயரி இப்போ கூட 5 ஒழிப்புத்துறைக்கு வந்து என்கொயரின்னுவாங்க. அப்புறம் அதுக்கு அந்த விசாரணையை ஆரம்பித்து கூட எஃப்ஐஆர்லாம் அவ்வளோ ஈஸியாக போட மாட்டாங்க அவங்க. எப்படியெல்லாம் அதான் சொல்லலை. இது வந்து இதுக்கு வந்து ரெக்வயர்ஸ் பொலிட்டிக்கல் வில். மக்கள் மேலே கொஞ்சம் அக்கறை வேணும். இன்றைக்கி எப்படின்னா வெறும் ஏதோ ஒரு சித்தாந்தம்னு ஒன்று நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற பேரில் நாங்கள் சமூக நீதினு ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்க வேண்டியது. அவங்க வந்து நான் வந்து மதவாதம்னு ஒரு சித்தாந்தத்தை அங்கே பாஜக வச்சுக்க வேண்டியது. இவங்க வந்து இந்த சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு சித்தாந்தம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம், லூட் அடிக்க வேண்டியது. இவங்களும் அதானியை காப்பாற்றுவாங்க, அவங்களும் அதானியை காப்பாற்றுவாங்க. என்ன வித்தியாசம்? ஆனால் வெறும் அரசியலுக்காக தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து அதானி அம்பானியை வந்து எதிர்ப்பதற்கான ஒரு அரசியல் கையில் எடுக்கிறாங்களோ? எனக்கு தெரியல. காங்கிரஸ் வந்து இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. மேபி அவங்க தே ஹாவ் டு ப்ரூவ். மேபி அவங்களோட ஸ்டேட்ஸில் அட்லீஸ்ட் தே ஹாவ் டு டூ சம்திங். இங்கே டிஎம்கே பண்ணுறது சுத்த ட்ராமாங்கிறது தெரியுது எனக்கு வந்து இது நத்திங் மோர் தான ட்ராமா. இன்ஃபேக்ட் இப்போ வந்து அந்த ட்ராமாலேயே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்போ 1.5 மாதமாக அவங்களால அந்த ட்ராமா கூட பண்ண முடியல பாருங்கள். இப்போ ஃபினான்ஷியல் டைம்ஸ் வெளியே வந்ததுக்கு பிறகு டிஆர்பி ராஜா வந்து டிஎம்கே ஐடிவிங்க வந்து கப்பு சிப்புன்னு இருக்க சொல்லிட்டார்ல, நீங்கள் வந்து எதுவும் அதானியை பற்றி எதுவும் போடாதீங்க அப்படின்ட்டு. அதான் இப்போ இங்கே பார்லிமெண்ட்டில் இவர் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது கூட இங்கே வந்து பெரிய அளவில் ஒரு சைலன்ஸை பார்க்க முடிஞ்சது நம்மளால். ஆமாம், அதான். ஸோ அது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியணும். இவ்வளோ தான் இந்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா ஃபயரை விட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் பார்த்தல இப்படி இப்போ ஒவ்வொருத்தெடுத்தார், கான்ஸ்டியூஷனை வச்சு ஒவ்வொருத்தெடுத்தார். கான்ஸ்டியூஷனை சாகடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள். கான்ஸ்டியூஷனை வச்சு அங்கே வாழ்க உதயநிதி, வாழ்க உதயநிதி, வாழ்க சேது, இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பாயிண்ட் என்னென்னா, அஃப்கோர்ஸ் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும். கான்ஸ்டியூஷன் தான் சுப்ரீம், கான்ஸ்டியூஷன் தான் பிரைமரி. அதுக்கு தான் நம்ம எல்லாம் இருக்கணும். இந்த அரசியல் கட்சிகள்லாம் கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேச வைக்கணும். ஆனால் செயலில் ஏதாவது இருக்கணும். நீங்கள் செயலில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த என்டையர் ப்ராசஸில் தே ஆர் ஒன்லி ஹெல்பிங் த பிஜேபி. இவ்வளவு ஊழல் பண்ணி இவங்க நாளைக்கு ஈடியோ மிச்சவங்களோ அவங்க அனுப்புவாங்க. அப்புறம் அதை வச்சு சமரசம் பேசி இங்கேருந்து அங்கே போய் ஒரு ஒயிட் வாஷிங் மிஷினுக்குள்ளே போய் பிஜேபிக்கு போய் புனிதராவாங்க. இது நாடு பூரா நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற பேட்டர்ன். அப்போ இவ்வளோ பார்த்ததுக்கு பிறகு கூட நான் இவ்வளோ ஊழல் பண்ணுவேன், இல்லை ஊழல்வாதிகளை உட்காந்து காப்பாற்றுவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கொஞ்சமாச்சும் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்து இன்றைக்கி திமுக. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்திருக்கேன். நன்றி சார். நன்றி.